morning students. RDBMS Unit 1ல நம்ம பார்க்க போற அடுத்த மாடியூல் வந்து Understanding Database Model. ஸோ டேட்டாபேஸ் மாடல்னா என்ன? ஸோ அதுக்கு பார்க்க முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு மாடியூலில் நம்ம பார்த்த கண்டென்ட் வந்து டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து டேட்டானா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் என்னன்னு பார்த்தோம். யூசர் டேட்டா, மெட்டா டேட்டா, சமஸ், ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் ஜென்ரலுடைய யூசேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட் மாடியூலில் பார்த்தோம். செகண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஸோ அதில் வந்து எவல்யூஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல், ஹையாரிக்கல் டேட்டாபேஸ். அது டைப்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது: ஹையாரிக்கல், நெட்வொர்க் அண்டு ரிலேஷனல். ஸோ டேட்டாபேஸ் மாடல். ஸோ டேட்டாபேஸ் மாடலுங்கிறது வந்து த லாஜிக்கல் டிசைன்ஸ் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ லாஜிக்கல் டிசைனை வந்து ஃபிசிக்கல் டிசைன் அண்டு லாஜிக்கல் டிசைன்ஸ். ஸோ இந்த லாஜிக்கல் டிசைனை வந்து மீன் பண்ணுறது தான் இந்த டேட்டாபேஸ். அதாவது நம்ம வி கேன் யூஸ் டு டிஸ்கிரைபிங் த டேட்டா. டேட்டானா என்ன, அதாவது ரோல் நம்பருங்கிறது நம்ம கொடுக்குற டேட்டா. ஸோ அந்த ரோல் நம்பர் வந்து நம்ம என்ன டைப்பில் கொடுக்குறோம், இன்டிஜரில் கொடுக்குறோமா இல்லை லாங் இன்டிஜரில் கொடுக்குறோமாங்கிறது டைப். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஹவு டு ப்ராசஸ்டு அண்ட் ஸ்டோர்ட் இன் த இன்சைடு த சிஸ்டம். ஸோ இதுதான் இண்டிகேட் பண்ணுறதா நம்ம இந்த டேட்டாபேஸ் மாடலுங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எவல்யூஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல். ஸோ இந்த எவல்யூஷன்ஸ் வந்து ஒரு நீட்டுக்கேற்ப வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் டைப்ஸ் வர்றது வந்து ஃப்ளாட் டேட்டாபேஸ் மாடல், ரெக்கார்ட் பேஸ்டு டேட்டாபேஸ் மாடல், ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டாபேஸ் மாடல். ஸோ இதுதான் எவல்யூஷன்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளாட் டேட்டாபேஸ் மாடல். வந்து இருக்கிற டேட்டா வந்து 2 டைமென்ஷனல்ஸ் அரே ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த டேட்டா வந்து வி கேன் காலமை வந்து given columns are assumed as the similar value. அதாவது ரோல் நம்பருங்கிறது காலமுடைய நேமு, நேமுங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமுங்கிறது காலமுடைய நேமு, டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து காலமுடைய நேம். ஸோ கிவிங் ஆன் த சிமிலர் நேம் பட் வி கேன் ஸ்டோர் ஆன் த டிஃப்ரென்ஸ் வேல்யூ. நிறைய வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இதே இது வந்து ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ரோஸ் ஆர் அசியூம்ட் அஸ் ரிலேட்டட் டு அனதர் ஒன். அதாவது என்ன மீனிங் சொல்ல போனால், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோல் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா 101 சொல்லி எடுத்துகிறோம். அந்த 101 உடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் என்ன, அந்த 101 ஸ்டூடெண்ட்ஸுடைய டிபார்ட்மெண்ட் நேம், அவங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர் எக்ஸெட்ரா. இது வந்து ரிலேட்டட் டு ஒன் அனதர். இதை வந்து நம்ம ரோஸ்ன்னு சொல்லி மீன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பேஸ்டு டேட்டா மாடல் தான் நம்ம ரிலேஷன்ஸில் வந்து இந்த மாடல்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரெக்கார்ட் பேஸ்டுங்கிறத வந்து நம்ம டேட்டா பேஸஸ் மீன் பண்ணுறது எல்லாமே format record of several data type. Each record type defines the fixed number of fields or add reports and each field of the particular type and length. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலமுடைய சைஸ் என்னங்கிறத மீன் பண்ணுறோம். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹையாரிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல். நம்ம ரிலேஷனல்ஸ் மாடல் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரிலேஷனல் மாடல். இதில் பார்க்க போகிறது தேர்ட் மாடல் வந்து ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மாடல். ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பேராடிகம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாடல் 1ல் வந்து அதனுடைய எவல்யூஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் என்கேப்சுலேஷன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம்ஸ். ஸோ திஸ் இஸ் த கீ ஐடியாஸ் ஆஃப் த ஸ்டோரிங் ஆன் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி வி கேன் டிசைனிங் த டேட்டாபேஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மாடலில் வந்து ஹையாரிக்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஹையாரிக்கல் டேட்டாபேஸ் மாடல். ஸோ ஹையாரிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வந்து இஸ் ரெப்ரசன்டிங் ஆன் த ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ ஹையாரிக்கல் மாடல் டாப் டு பாட்டம் அப்ரோச் வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற அப்ரோச்சஸ் வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச். இதில் என்ன மீன் பண்ணால் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். அதாவது நம்ம பேரண்ட்டுங்கிறது டிபார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பேரண்ட், சைல்டுங்கிறது வந்து ரூட். அதாவது ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து நம்ம ரூட்டுன்னு சொல்லி மீன் பண்ணுறோம். ஸோ இது வந்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ட்ரீ ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து டாப்பில் இருக்கிறதுக்கு வந்து ரூட்டு. இது வந்து நம்ம என்ன மீன் பண்ணுறோம், சைல்டுன்னு சொல்லி மீன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மெயின் எக்ஸாம்பிள்ஸ் இதிலே பார்க்குறோம். டாப் டு பாட்டம் அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது. அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது சிம்பிளிசிட்டி அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ ஹையாரிக்கல் மேனரில் இருக்கிற டிசைன் பண்ணுறது ஈஸி. அட் த சேம் டைம் வி கேன் ப்ரொவைடிங் ஆன் த டேட்டா. அதாவது இப்போ நம்ம இந்த ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய நம்பர். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரில் இந்த ஸ்டாஃப் நம்பர். ஸோ ஈஸி டு ஐடென்டிஃபை. ஒரே நம்பர் வந்து நம்ம இன்னொரு ஸ்டாஃப்க்கு நம்ம அசைன் பண்ண போகிறது இல்லை, அதாவது ஸ்டாஃபுடைய ஐடி.
ஸோ இது வந்து நம்ம டேட்டா இன்டெகிரிட்டியை வந்து மீன் பண்ணோம். இதில் தான் நம்ம என்ன மீன் பண்ணோம், கரெக்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ். கரெக்டான டேட்டாவாக இருக்கும், அதாவது ஒரே ஸ்டாஃப் ஐடி வந்து இன்னொரு ஸ்டாஃபுக்கு நமக்கு ரிப்பீட் ஆகாது. அட் த சேம் டைம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் ரிஜிஸ்டர் டிஃப்ரெண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து வி கேன் டிஃப்ரெண்ட் யூனிக்லி ஐடென்டிஃபை. நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டீட்டெயில்ஸ் எதுனா 7 சொல்லி ஆரம்பிக்கிறது வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ். இது வந்து 1ன்னு சொல்லி ஆரம்பிச்சா அது சிவில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில். ஸோ இதை தான் நம்ம வந்து யூனிக் கரெக்ட்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் டேட்டா. பட் இதோடைய ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரோக்ராமிங் வந்து காம்ப்ளெக்ஸ் இன் திஸ் ஹையரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடலில் வந்து இது வந்து கிராஃப் பேஸில் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறோம். இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் என்ன நம்ம மீன் பண்ணுறோம்னா ஈச் ரெக்கார்டை வந்து நம்ம நோடுன்னு சொல்லி மீன் பண்ணுறோம். பட் த நோடு ஆர் கனெக்டிங் டு த ஈச் எல்லாத்தோடையும் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து மோர் தென் ஒன் பேரண்ட். ஸோ இதில் வந்து செவரல் பாத் வந்து இருக்கும். இதில் மீன் இதோடைய அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது வந்து இட்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி டு டிசைன்ஸ். இதில் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டாஃப்க்கு ரிலேஷன்ஸ் இருக்கும், ஸ்டாஃப்க்கு என்எஸ்எஸ் ஆஃபீஸர் அண்ட் ஸ்டூடெண்ட் எவ்ரி திங்ஸ் இஸ் மெனி ஒன் டு மெனி அண்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை வந்து இது சப்போர்ட் பண்ணும். இது என்னங்கிறது நம்ம இஆர் என்டிட்டி மாடல் பார்க்கும்போது வந்து இந்த டாப்பிக்கை பார்ப்போம். ஒன் டு ஒன் மெனினா என்ன, ஜஸ்ட் சிம்பிள்ஸ் இல்லை, ஒரே ஒரு ஸ்டாஃப் வந்து we can teach us on the many students, so that is the one to many. many to manyங்கிறது வந்து many students playing on the many games. நிறைய கோர்சஸ் வந்து அவங்க படிக்கலாங்கிற மீன். ட்ராபேக்ஸ் என்ன, this is the knowledge of the relationship between the records. இது வந்து நம்ம ரெக்கார்ட்ஸை பற்றி நம்ம நாலேஜஸ் வந்து நிறைய தேவை. இன்னொன்று வந்து this is the no structural independent. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரிலேஷனல்ஸ் டேட்டாபேஸ் மாடல். ஸோ இந்த ரிலேஷனல்ஸ் டேட்டாபேஸ் மாடல் வந்து நம்ம 2 டைமென்ஷனல் டேபிள்ஸஸ் வந்து மீன் பண்ணுறோம். ஸோ இதில் டேபிள்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஒவ்வொரு டேபிளுமே ஒவ்வொரு டேபிள் ஈச் அதர் நம்ம கனெக்டிவிட்டியோட இருக்கும். திஸ் இஸ் த யூனிக் நேம் contains the name of the rows and columns of the data. நம்ம இதில் தான் நம்ம வேர்ட்ஸில் வந்து the column name indicating on the attributes or field, the rows are indicating on the tuples or records. ஸோ இது வந்து நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுறது. ஆட்ரிபியூட்னா காலம்னு சொல்லி மீன் நம்ம இது வரைக்கும் காலம் நேம் இல்லைனா ஃபீல்டுன்னு சொல்லி மீன் பண்ணுவோம். ரிலேஷனல் டேட்டா மாடல்ஸில் வந்து காலம்க்கு நேம் வேணும் நேம் கொடுக்குறாங்கன்னா ஆட்ரிபியூட்னு சொல்லி நேம் கொடுக்குறாங்க. ஸோ இதே வந்து நம்ம ரோஸ் மீன் பண்ணுறது வந்து இதில் வந்து டியூப்பிள்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் நம்பரோட இருக்கும். ஸோ இதில் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்க்கும்போது வந்து டிபார்ட்மெண்ட்டுடைய நம்பர் வந்து இந்த ஸ்டாஃபோட நம்பரோட ரிலேட் பண்ணியிருக்கோம். அதே போல் டிபார்ட்மெண்ட்டுடைய நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம், அடுத்து டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட அது வந்து ரிலேட் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சரல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி. ஸோ இதில் வந்து மீன் பண்ணதுன்னா இஸ் டிஃபிகல்ட் டு ஸ்டோர் ஆன் த ஸ்பேசியல் டேட்டா, அதாவது மல்டிமீடியா டேட்டா, ஃபோட்டோஸ், வீடியோஸ், இமேஜஸ் இது ஸ்டோர் பண்ணுறது வந்து நம்ம ரிலேஷனல் டேட்டா மாடல்ஸில் வந்து ஒரு ட்ராபேக்ஸ் இருந்தது. அட் த சேம் டைம் டேபிள்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். அதாவது ஒரு 100 ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ண வேண்டிய பிளேசஸ் வந்து நம்ம 2000 ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணோம்னா அதோடைய ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டேட்டாபேஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுங்கிற மீனிங். ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து நம்ம டேட்டாபேஸஸ்னால் என்ன, டேட்டாபேஸ் மாடல்னால் என்ன, அதோடைய டைப்ஸ், ஃப்ளாட் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல், ரெக்கார்ட் பேஸ்ட் மாடல். இந்த ரிலேஷனல் ரெக்கார்ட் பேஸில் தான் நம்ம ரிலேஷனல்ஸ், நெட்வொர்க் அண்ட் ஹையாரிக்கல் இந்த 3 மாடல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது நம்மளோட நோட்ஸில் வந்து 5 to 8 பேஜஸில் வந்து இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து டைப்ஸ் ஆஃப்